மதுரை RKIS அகாடமியில டிஎன்பிசி குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 3 சைக்காலஜி ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிஸ் ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ கோபால் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் 2 kilometers ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஸ்கூல். அப்ப ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஸ்கூல், இதான் ஸ்கூல்னு வச்சுக்குவோம். அப்ப ஸ்கூல்ல இருந்து ஏதோ ஒரு பக்கம் ஸ்ட்ரெயிட்டா போறான், ஆனா எங்கன்னு தெரியாது, நார்த்தா சவுத்தா ஈஸ்டாலாம் வெஸ்டர்ன் சொல்லல. ஓகே, 2 kilometers ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறான். அதுக்கப்புறம் ரைட் திரும்புறான், 1 kilometer போறான். அகைன் ஹி டர்ன் ரைட், மறுபடியும் ரைட் டர்ன் திரும்புறான், வாக் 1 kilometer போறான். அங்க போயிட்டு வீட்டுல அடைஞ்சிடறான், ஹவுஸை போய் ரீச் பண்ணிடுறான். சோ அவனோட டிராவல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஆனா எந்த டைரக்ஷன் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எழுதிக்காம பாருங்க, இஃப் யுவர் ஹவுஸ் இஸ் சவுத் ஈஸ்ட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல், இதுதான் கீ பாயிண்ட். இங்கதான் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும், இதான் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டே பண்ண முடியும். அந்த ஸ்கூல்ல இருந்து அவனோட வீடு எந்த திசையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கான். அது சொல்லியிருக்கான் பாருங்க, இஃப் த ஹவுஸ் இஸ் சவுத் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல். அப்ப ஸ்கூல் இங்க இருக்கு, ஸ்கூலுக்கு இது சவுத் டைரக்ஷன், இது ஈஸ்ட், இது வந்து சவுத். சவுத் ஈஸ்ட் எங்க இருக்கும்? 2க்கு நடுவுல இருக்குமா சவுத் ஈஸ்ட்ன்றது? சோ இந்த இடத்துல இருக்குமா? இதான் சவுத்துக்கு ஈஸ்டுக்கு நடுவுல இருக்க சவுத் ஈஸ்ட். அப்ப இங்கதான் என்ன இருக்கு? ஹவுஸ் இருக்கு. அப்ப எனக்கு பணம் இப்படிதான் வரணும், ஃபைனல் அவுட் வர்றப்ப எனக்கு இப்படிதான் வரணும், இதான் ஆன்சர் ஃபிகர். அப்ப ஸ்கூல்ல இருந்து கிராஸா சவுத் ஈஸ்ட் இருக்கணும், சரிங்களா? ஸ்கூல்ல இருந்து சவுத் ஈஸ்ட்ல தான் ஹவுஸ் இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல அவன் ஸ்டார்ட் பண்ணிருப்பான் அவனோட வாக்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், எந்த டைரக்ஷன்ல அவன் ஸ்டார்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல இருந்து நான் ஈஸ்ட் பக்கம் போறேன். சோ எத்தனை கிலோமீட்டர்? 2 kilometer போயிட்டு he turned right. ரைட்ன்றது என்ன இருக்கும்? எனக்கு சவுத், 1 kilometer போயிட்டேன். தென் அடுத்து வாக் 1 kilometer போயிட்டேன் ரைட் திரும்பி. அகைன் he turned right. இப்ப சவுத் ஃபேஸ் பண்ணிருக்கேன். சவுத்துக்கு ரைட் என்ன சைடு இருக்கு? நமக்கு வெஸ்ட் பக்கம் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? 1 kilometer. அப்ப 1 kilometer இங்கதான் இருக்கும், 1 kilometer. இங்கதான் என்ன இருக்கு? நமக்கு ஹவுஸ் இருக்கு, ஹவுஸ் இருக்கு. அப்ப இந்த இருக்கா சவுத் ஈஸ்ட் ஸ்கூலோட டைரக்டா கிராஸா இருக்கா, அந்த ஸ்கூலோட கிராஸா ஹவுஸ் இருக்கா. அப்ப எந்த பக்கம் போயிருப்பான் அவன்? ஈஸ்ட் திசையை நோக்கி போயிருப்பான். அப்ப கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் ஈஸ்ட். புரியுதா? ரெடி போட்டோன்னு. சோ இப்ப லிபரேட் கொடுத்திருக்காங்க, அதுல வந்து கோட் கொடுத்திருக்காங்க, நம்பர்ஸ்லாம். சோ அப்ப ட்ரைபல்கான கோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டி எத்தனை இருக்கு? லாஸ்ட் வந்து செகண்ட் ஒன். அப்ப 7ல ஆரம்பிக்கணும். அப்ப 7ல ஆரம்பிக்குது அப்படின்னா இதுவும் அவுட், இதுவும் அவுட். அப்ப 2ல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர், சரிங்களா? அப்ப ஆர் இங்க இருக்கு, ஐ இங்க இருக்கு, அதானே? சோ அப்ப ஆர் ஐ, அப்ப ஆருக்கு வந்து 7, சாரி ஆருக்கு வந்து எத்தனை இருக்கா? 1 2 3 4 5 இடம், 1 2 3 4 5 இடம், 3 7 3. அப்ப 7 3 ஆரம்பிக்கிறது இதுவும் அவுட். அப்ப 7 3 ஆரம்பிக்கிறது இது ஒண்ணுதான், சரிங்களா? அப்ப ஆன்சர் போட்டு போயிட்டாங்க. இதுல ஒரு கேட்ச் செக் பண்ணிக்கலாம். ஐக்கான கோடு என்ன அப்படின்னா 2வது இடத்துல இருக்கு, சரிங்களா? அப்ப 6. அடுத்து என்ன இருக்கு? பிக்கான கோடு என்ன அப்படின்னா 4. ஏக்கான கோடு 1 5 இருக்கா? அதே நம்பர், அந்த நம்பர் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்து போட்டுரும். சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிரைவர் லெஃப்ட் ஹிஸ் வில்லேஜ் அப்படின்றாங்க. அவங்க வில்லேஜ்ல இருந்து அவர் கிளம்புறாராம். சரி, ஓகே, கிளம்பட்டும், சரிங்களா? சோ அவர் எங்க இருந்து வில்லேஜ்ல இருந்து கிளம்பி எங்க போறாரு அப்படின்னா நார்த் நோக்கி 20 kilometer போறாரு. அப்ப வில்லேஜ் இங்கதான் இருக்குன்னு வச்சுக்குவோம், வில்லேஜ். அப்ப நார்த் நோக்கி 20 kilometer போயிட்டான், சரிங்களா? இந்த வில்லேஜ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, எஸ்டின்னு போட்டிருக்கேன். அடுத்து ஸ்டாப் பிரேக்ஃபாஸ்டா, இங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஓகே, 20 kilometer போயிட்டு then he turned left and walk 3 left ன்ட்டான். அப்ப 30, இங்க 30 kilometers போயிட்டான். ஸ்டாப் லஞ்ச், அப்ப இந்த இடத்துல வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஆஃப்டர் ரெஸ்ட் அகைன் he turned லெஃப்ட்ன்றான். லெஃப்ட்னா கீழே, சரிங்களா? சவுத். இப்போ எவ்வளவு போயிருக்கா? 20. அப்ப இந்த லென்த் சேம் லென்த், சரிங்களா? சோ அப்ப பிஃபோர் டேக்கிங் a tea once more he turned left அப்படின்றாங்க. டர்ன் லெஃப்ட் 30 kilometers. அப்ப ரீச் பண்ணிட்டாங்க, இதான் ரீச் பண்ண இடம், சரிங்களா? அப்ப 30 kilometerன்றாங்க. அப்ப இந்த லென்த் ஈக்குவல் லென்த் ஆயிடுச்சு, சரிங்களா? டு ரீச் த டவுன், அதான் ரீச் த டவுன், மறுபடியும் வில்லேஜ் ரீச் பண்ணிட்டாங்க.
ஆஃப்டர் ஈவினிங் டீ விச் டைரக்ஷன் ஹி டிரைவ் அப்படின்றாங்க. எந்த திசையை நோக்கி டிராவல் பண்ணி போயிருக்காரு அவர் இங்க இருந்து? சோ எங்க ஈஸ்ட் பக்கம் போயிருக்காரு. அப்ப ஆன்சர் இஸ் பி, ஈஸ்ட். சோ அடுத்து ஒரு கோடிங் டிகோடிங் லிபரலைசேஷன், அதுக்கான கோட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப ஏஇ டிஐஓஎன் சரிங்களா, அரேஷன் அதான கோட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எது எது எங்க இருக்கோ டிஐஓஎன் தாங்க, டிஐஓஎன் கடைசி 4. அப்ப கடைசி 4 84 70 84 70ன்னு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுமே தப்பு சரிங்களா. சோ அப்ப 84 70 முடியணும். அப்ப ஏஇ ஏ இங்க இருக்கு அதானே 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 அப்ப 1ல தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா. அடுத்து என்ன இருக்கு? அப்புறம் இ இருக்கு. இ வந்து 1 2 3 4வது இடம், 1 2 3 4வது இடம் 5. ஆர்ஏ ஆறு இங்க இருக்கா, 1 2 3 4 5 6. அப்ப 1 2 3 4 5 அப்ப 6 சரிங்களா. 156 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஏ ஓட கோடு அதானே. அப்ப 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 சரிங்களா. 156 61 சரிங்களா. 84 0 இருக்கு ஆப்ஷன்ல, ஆப்ஷன் சில. இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த வென் டயகிராம்ல ஸ்மோக்கர், லாயர், நான் ஸ்மோக்கர் எதை குறிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க லாயர்ல தான் கொஞ்சம் பேரு ஸ்மோக்கராகவும் இன்னும் கொஞ்சம் பேரு நான் ஸ்மோக்கராகவும் இருப்பாங்க. ஆப்ஷன் 4 4th டயகிராம் இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி ல இருக்கா? சோ இப்ப லண்டன் அதோட கோடு கொடுத்துட்டாங்க நமக்கு, லண்டனோட கோடு கொடுத்துட்டாங்க. பிரான்ஸோட கோடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. சோ அப்ப லண்டனுக்காக என்ன மாதிரி கோடு எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. லண்டன் 24 30 28 8 30 28 2 4 6 2 4 6 ஓகே டன் இருக்கு. சோ அப்ப எல் எம் அதானே. அப்ப எல்லோட கோடு வந்து 12 12 ட்வைஸ் பண்ணிருக்கானா. ஓ வந்து 15 15 ட்வைஸ் பண்ணிருக்கானா. என் வந்து 14 14 ட்வைஸ் பண்ணிருக்கானா. அப்ப டி வந்து 4 4 ட்வைஸ் பண்ணிருக்கானா. ஓ வந்து 15 ட்வைஸ் பண்ணிருக்கா. என் வந்து 14 ட்வைஸ் பண்ணிருக்கா. அப்ப பிரான்ஸ். பிரான்ஸ். அப்ப இங்க வந்து இது என்ன 5 5 10 இருக்கும், இது வந்து 3 அப்ப 6 இருக்கும், என் 28 இருக்கும், அப்ப இங்க 2 வந்திருக்கும் அதானே. அப்ப இஎஃப் இஎஃப் 6 6னா இங்க 12 வந்திருக்கும் கரெக்டா. அப்ப நமக்கு ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்? இஜேஓ ஓ ஓ பி கியூ ஆர் 15 16 18 18 18 36 சரிங்களா. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கும்? 12 36 2 28 6 10 இருக்கா. ஆப்ஷன் சில நம்பரை ட்வைஸ் பண்ணிருக்கான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பாபு பாபு is Rahima's neighbor and his house is 200 meter away in the north west of direction. நார்த் வெஸ்ட் ஆஃப் டைரக்ஷன். அப்ப பாபு ரஹீமும் பக்கத்து பக்கத்து நெய்பர் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களோட ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 200 மீட்டர் அவே தான் நார்த் வெஸ்டா. அப்ப பாபுவோட நார்த் இது வெஸ்ட், நார்த் வெஸ்ட் இங்க இருக்கா. இந்த இதுல 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் யார் இருக்கா? ரஹிமா சரிங்களா. ரஹிமா இருக்கா சரிங்களா. பாபு அண்ட் ரஹிமா வீட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். ஜோசப் இஸ் ரஹிமாஸ் நெய்பர் and house is located 200 meter away south west direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சோ அப்ப ஜோசப்போட சவுத் வெஸ்ட்ல தான் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரஹிமா இருக்கா. ஜோசப்போட சவுத் வெஸ்ட். அப்ப ஜோசப்போட சவுத் வெஸ்ட் சரிங்களா. சவுத் வெஸ்ட்ல தான் யார் இருக்கா? ரஹிமா இருக்கா சரிங்களா. அப்ப ஜோசப் இங்க இருப்பானு இங்க ஜோசப்போட சவுத் வெஸ்ட் இங்க இருக்கு. எவ்வளவு அப்படின்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே டன். கோபால் இஸ் ஜோசப்ஸ் நெய்பர் and his
stay 200 meter away southeast direction. அப்ப ஜோசப்பும் கோபாலும் நெய்பர். அப்ப கோபாலோட வீடு எப்படி இருக்கு அப்படின்னா ஜோசப்போட வீட்டுல இருந்து சவுத் ஈஸ்ட்ல சவுத் ஈஸ்ட். அப்ப ஜோசப்போட இங்க இருக்கா, இது வந்து சவுத், இது வந்து ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் இங்க 200 மீட்டர்ல தான் யார் இருக்கா, கோபால் இருக்கா. சரிங்களா, கோபால் இருக்கா பாருங்களேன். கோபால் இங்க இருக்கா, ஜோசப் இங்க இருக்கா, ரஹிமா இங்க இருக்கா, பாபு இங்க இருக்கா. ஓகே டன். தென் அடுத்து சொல்லிருக்காங்க ராய் இஸ் கோபால்ஸ் நெய்பர். கோபாலோட நெய்பர் தான் ராய். அண்ட் ஹவுஸ் இஸ் லொகேட்டட் 200 மீட்டர் அவே ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். கோபாலோட நார்த், இது ஈஸ்ட். அதானே கோபால் இங்க இருப்பான், கோபாலோட நார்த், இது ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்ல தான் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கோபாலோட நார்த் ஈஸ்ட்ல தான் நமக்கு 200 மீட்டர்ஸ்ல யார் இருக்கான்னா ராய் இருக்கான். ஓகே, ராய் இருக்கான், ராய் இருக்கான். Then where is the position of Rai's house is located to Babu house? பாபு ஹவுஸ்ல இருந்து ராயோட ஹவுஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப என்ன டைரக்ஷன் தான், பாபுக்கு வந்து இது வந்து நார்த், இது வந்து என்ன ஈஸ்ட், இது என்னது நமக்கு நார்த் ஈஸ்ட். அப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி நார்த் ஈஸ்ட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 50 அது இந்த மாதிரி டிசைன் பண்றாங்க. அடுத்து கார் POL ன்னு எழுதுறாங்க, TAR POL ன்னு எழுதுறாங்க. அப்ப செரிஃப்க்கு என்னன்னு பாப்போம். அப்ப பாருங்க FIFTY. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா CACTY அப்படின்னு எழுதுறான். அப்ப F எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் C போடுறான் ஃபர்ஸ்ட் இதுல, I எங்கெல்லாம் வருதோ அங்க A போடுறான். சரிங்களா, அப்ப T வர இடத்துல T தான் போடுறோம், Y வர இடத்துல Y தான் போடுறோம். ஓகே, இந்த இடத்துல அடுத்து CAR கார். சோ அந்த CAR கார்ன்றான், இங்க CAR எந்த வார்த்தையும் இல்ல. அப்ப CR என்ன, POL போல் அப்படி எழுதுறான். அப்ப C வர இடத்துல நமக்கு என்ன போடுறான், P போடுறோம். A வர இடத்துல O, R வர இடத்துல L போடுறோம். இந்த சேம் வே TAR பாருங்க, இங்க ஆல்ரெடி A வந்துருச்சு. அப்ப A வந்து எப்படி மாத்திருக்கான், O மாத்திருக்கான். அப்ப இந்த இடத்துல O தான் வந்திருக்கணும். அடுத்து R தான் எப்படி எழுதிருக்கான், L. அப்ப L தான் வந்திருக்கணும். அப்ப T வர இடத்துல என்னதான் பண்ணிருக்கான், நமக்கு T வர இடத்துல இந்த T வர இடத்துல T தான் போடணும், Y வர இடத்துல Y தான் போடணும். அப்ப T வர இடத்துல T தான் போட்டிருப்பான். அப்ப TAR தான் TOL ன்னு போட்டிருக்கான். கரெக்ட். அப்ப அந்த சேம் மெத்தட்ல தான் ஆன்சர் பண்ணும், TARIFF. அப்ப T வர இடத்துல T தான் போடணும். A வர இடத்துல நான் என்னவா போடுவேன், O போடுவேன். R வர இடத்துல நான் என்ன போடுவேன், R வர இடத்துல L போடணும். I வர இடத்துல என்ன போடணும், I வர இடத்துல A போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா F வர இடத்துல என்ன போடணும், CC. அப்ப ஆன்சர் என்ன, TOLACC. So a man starts from a point, walk 8 km towards north. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து 8 km நார்த் போயிட்டான். ஓகே, turn right, walk 12 km. turn right, walk 12 km அப்படின்ட்டான். he again turn left and walk 7 km. அப்ப லெஃப்ட் மேல எவ்வளவு, 7 km அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா turn and walk 24 km towards south. சரிங்களா, இங்க walk 7 km சொல்லிட்டு turns and walk, turn திரும்புறான், திரும்பி என்ன பண்றான், walk 24 km towards south. இது வரைக்கும் ரைட் லெஃப்ட்னு சொன்னது, இப்ப மட்டும் சவுத்ன்றான். எத்தனை கிலோமீட்டர்ஸ், 24. அப்ப இங்க இருந்து மறுபடியும் கீழே இறங்குறான் 7. கரெக்டா, அடுத்து இங்க இருந்து இங்க வர்றான் 8. அப்ப 7 + 8 15 கிலோமீட்டர் நடந்துட்டான். இங்க அகைன் we travel 9 கிலோமீட்டர்ஸ். அப்பதான் 15 9 24 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கான். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு எவ்வளவு அப்படின்னா 24. சவுத்துக்கு வந்துட்டான். சரிங்களா, இப்போ சவுத்துக்கு இங்க இருக்கா 24 கிலோமீட்டர்ஸ். டர்ன் ரைட், வாக் 12 கிலோமீட்டர்ஸ். டர்ன் ரைட் என்றான், டர்ன் ரைட். அப்ப டர்ன் ரைட்னா நமக்கு எந்த பக்கம், வெஸ்ட் பக்கம். 12 கிலோமீட்டர்ஸ் என்றான். அப்ப 12 கிலோமீட்டர்ஸ். அப்ப இந்த லென்த்தும் சேம் லென்த். அப்ப நமக்கு என்ன, இப்ப 12 கிலோமீட்டர்ஸ். இப்ப பாருங்க, in which direction he from his starting point, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து, அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது என்ன டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன். சரிங்களா, ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்ஷன் பி ல. சோ இப்ப அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா பென்சில் இருக்கு. சோ 1 2 3 4 5 இருக்கு. PENCIL பென்சில். சரிங்களா,
சோ அப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா பேப்பர். பேப்பர் இஸ் கோடட் as நமக்கு 1 2 3 4 5 1 2 3 4 5 கொடுத்துட்டான். சரிங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா கிளிப்போட கோடு என்ன? CLIP கிளிப். அப்ப P க்கு என்ன கோடு தான் வரும்? நமக்கு கொஸ்டின் மார்க் தான் வரும். அப்ப எங்கெல்லாம் எல்லாத்துலயும் கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா கடைசியில கொஸ்டின் மார்க் முடியணும். எனக்கு எல்லாத்துலயும் கொஸ்டின் மார்க் முடியறதுல 3 ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து I அதானே. I எங்க இருக்கு அப்படின்னா இந்த இருக்கா, ரெண்டாவது இடத்துல. சரிங்களா? I வந்து ரெண்டாவது இடத்துல இந்த இருக்கு. L சரிங்களா? L எனக்கு என்ன முடியுது? 7ல முடியுது. அடுத்து C எனக்கு எந்த இடத்துல முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ல முடியுது. சரிங்களா? ஈக்குவல் டு 7 இருக்கு ஆப்ஷன் D ல. Mohan see the rising sun behind the temple. Behind the temple. டெம்பிளுக்கு பின்னாடி வந்து சூரிய உதயத்தை பார்க்கிறான். யார் அப்படின்னா மோகன். And setting sun behind the railway station. Behind the railway station from his house அப்படின்றான். From his house அப்படின்னு சொல்றாங்க. அப்ப behindனா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? behind அப்படின்னா என்ன? முன்னாடி இருக்கு. யார் வீட்டுக்கு முன்னாடி? யார் வீட்டுக்கு முன்னாடி இருக்குன்னு பார்க்கணும். யார் வீட்டுன்னு சொல்லியிருக்காங்க? மோகனோட வீடுன்னு சொல்லியிருக்கானா? சரிங்களா? ஓகே. சரிங்களா? சோ அப்ப மோகனோட ஹவுஸ் இருக்கு. ஓகே. அந்த ஹவுஸ் வீட்டுல இருந்து கோவிலுக்கு பின்னாடி தான் சூரிய உதயம் ஆகுதான். சரிங்களா? டெம்பிளுக்கு பேக் சைட்ல தான் சன்ரைஸ் ஆகுது. சரிங்களா? சன் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அப்புறம் சன்செட் ஆகுது. சரிங்களா? எங்க நமக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சன்ரைஸ் ஆகும் காலையில. அப்ப இங்கதான் டெம்பிள் இருக்கும். அப்ப சன்செட் ஆகிறது வந்து ரயில்வே ஸ்டேஷனு. ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் வெஸ்ட் பக்கம் தான் இருக்கும். சரிங்களா? ரயில்வே ஸ்டேஷன் வெஸ்ட் பக்கத்துல இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. சரிங்களா? சோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டெம்பிள் வந்து எந்த திசையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டெம்பிள் வந்து எந்த திசையில இருக்கு? ஈஸ்ட் டைரக்ஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டெம்பிள் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஈஸ்ட் டைரக்ஷன். அடுத்து ஒரு கோடு கொடுத்திருக்காங்க. கார் அதுக்கான கோடு, ஷிஃப்ட்டுக்கு கோடு, வெல்லு அதோட கோடு அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப இந்த கோடுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்கிறான். சரிங்களா? இந்த கோடுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு அந்த சைன், அதுக்கான ஆன்சர் வந்து சி கொடுத்திருக்கான். அடுத்து இந்த அடுத்து ஏ கொடுத்துட்டான். அடுத்து இந்த 6 லெவல் சாயிஞ்சு இருக்கு நமக்கு. சரிங்களா? அதோட கோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோட கோடு வந்து நமக்கு எல்லுக்கு தான் அந்த கோடு இருக்கு. சரிங்களா? CALM ஆன்சர். CALM. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அது எல்லாம் சயின்ஸ். அந்த சைன் எப்படி இருக்குன்றத மட்டும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ராய் வாக் 2 kilometers to east ன்ட்டான். ராய் வாக் 2 kilometer east. அப்ப 2 kilometer east ன்ட்டான். அப்ப இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 2 kilometer east then turn north west ன்ட்டான். அப்ப இது நார்த் இது வெஸ்ட். அப்ப நார்த் வெஸ்ட்ல டர்ன் பண்றான். எவ்வளவு? 3 kilometers அப்படின்றான். ஓகே. 3 kilometers வந்து நார்த் வெஸ்ட்ல டர்ன் பண்றான். ஓகே. அடுத்து என்ன சொன்னா? he turn south. turn south ன்ட்டான். and walk 5 kilometers ன்ட்டான். அப்ப வாக் 5 kilometers ன்ட்டான். அப்ப இங்க இருந்து இங்க ஒரு 5 kilometers நடக்கிறான். ஒரு 5 kilometers வந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? then again he turn west direction. west direction 2 kilometers னு வெச்சுக்கலாம். west direction ஒரு 2 kilometers னு வெச்சுக்கலாம். ஓகே. 2 kilometers. finally he turn north direction and 6 kilometers. north direction 6 kilometers அப்படின்றாங்க. in which direction he from the starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்ப இருக்க பொசிஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இது வந்து நார்த், இது வந்து வெஸ்ட், இது வந்து என்ன? நார்த் வெஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ நொய்டா. நொய்டா தான் எப்படி எழுதுறான் அப்படின்னா STNIF அப்படி எழுதுறான். சோ அது எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ எத்தனை லெட்டர் நமக்கு ஆஃபர்ல போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அப்ப இது வந்து ஈக்குவலா பிரிச்சிருக்கானா இல்ல மிடில் லெட்டர் காமனா வச்சிருக்கானா அப்படின்றத ஒண்ணா வி சால்வ் ஆனிட். சரிங்களா? நம்ம சால்வ் பண்ணலாம்.
NOIDA நொய்டா. ஸோ அப்போ எதை எழுதியிருக்கான் STNIF. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணலாம் NISஐயும். ஸோ கம்பேர் பண்றப்ப எனக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும் N OPQRS அதானே அப்ப 5 இருக்கு +5 O PQRST 5 டிஃபரெண்ட் I JKLMN 5 அப்ப எல்லாமே +5 தான் இருக்கு. D EFGHI 5 அப்ப 5 எல்லாமே +5ல இருக்கு. அப்ப ஆன்சர் எழுதிடலாம் எல்லாமே. M க்கு அடுத்து என்ன வரும் OPQRS Sல தான் MNOPQR சரிங்களா. சோ அப்ப R ல தான் ஆரம்பிக்கணும். அடுத்து E ல இருந்து 5 O சரிங்களா. EFGHIJ சோ J அடுத்து என்ன வந்திருக்கும் இதுவும் J RJJ ன்னு இருக்கும். RJJ பண்றப்ப எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்து R STUVW W ன்னு வரும். RJJW இருக்கு. அடுத்து என்ன இருக்கு UVWXYZ ஓகே. T அப்ப 25 எனக்கு என்ன வந்திருக்கும் Y தான் வந்திருக்கும். அதானே அதான் ஆன்சர். அடுத்து a man starts from house and walks straight from 10 meters towards north. அப்ப அவன் ஸ்டார்ட் from house ன்ட்டான். இங்க ஹவுஸ்ல இருந்து 10 meters அவன் எதுல போறான் அப்படின்னா நார்த் நோக்கி போறான் சரிங்களா. அப்ப ஹவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். ஓகே 10 meters சவுத்ல போறான் 10 meters towards north and turn left and walk 25 meters. Turn left walk 25 meters. He then turn right ன்றாங்க. He then turn right. இப்ப நம்ம என்ன டைரக்ஷன்ல போறோம் வெஸ்ட்ல போறோம். ரைட்ன்றது நமக்கு என்ன மேல சரிங்களா நார்த் பக்கம். turn right and walk 5 meters. Again he turn 25 meters ன்றா. ரைட்ல திரும்பி 25 meters. அப்ப இந்த டைரக்ஷன். அப்ப இந்த லெந்த் சேம் அப்படின்ற பட்சத்துல இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு சேமா தான் இருக்கும். இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா which direction is he facing now. இப்ப எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்குன்னு சொல்லி கேக்குறான். ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து இருக்கான். So next question பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்టిక్యులர் வே the coding central அப்படின்றத எப்படி எழுதி இருக்கான் ABCDEFG ன்னு இருக்கான். அப்ப ABCDEFG அதான் என்ன இருக்கா CENTRAL. அப்ப இந்த வார்த்தையில ஏதாச்சும் வருதோ அதுக்குள்ள அதான் லெட்டர் சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்கான் இந்த இடத்துல பிளான் ARIUM. அப்ப இதுல எல்லாமே என்ன வந்திருக்கு அப்ப P-னா H-ல ஆரம்பிக்குது. அப்ப எங்கெல்லாம் P வருதோ அங்க H போடணும். L இங்க இருக்கு. L-க்கு வந்து G. இந்த G இருக்கா ரெண்டாயிரத்துல. அடுத்து என்ன சொல்லிருக்கா A-க்கு வந்து C இருக்கா அந்த இடத்துல. A-க்கு வந்து C இருக்கா மூணாவது லெட்டர் சரிங்களா. PLA அதானே PLA. அப்ப ஏன்றது எனக்கு என்ன வந்திருக்கு PLA. அப்ப மூணாவது லெட்டர் எனக்கு என்ன வந்திருக்கு F சரிங்களா. அப்ப அந்த இடத்துல எனக்கு இந்த கதையில எனக்கு A வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு நான் என்ன போடணும் அப்படின்னா F போடணும் சரிங்களா. அடுத்து N இங்க கதையில இருக்கா இங்க N இந்த இருக்கா N கதையில இருக்கா. அப்ப N வந்தா C வரணும்னு போட்டிருக்கோம் நம்ம சரிங்களா. ஓகே டன். அப்ப இதே மெத்தடை பேஸ் பண்ணி இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வரும் LANTERN அப்படின்னு இருக்கா. அப்ப L வந்துருச்சு. L எங்க வந்திருக்கு இந்த இடத்துல L வந்திருக்கா L வந்திருக்கு SG. அப்ப எனக்கு ஆன்சர் எல்லாமே G ல தான் ஆரம்பிக்கணும். இன்கேஸ் எல்லாமே G ல தான் ஆரம்பிக்குது. அடுத்து A எனக்கு கதையில A கொடுத்திருக்கான். அப்ப F GF அப்படின்னு ஆரம்பிக்கணும். எல்லாமே GF தான் ஆரம்பிக்குது அதானே. அடுத்து N வந்துச்சுன்னா C அப்ப GFC எல்லாமே GFC ல தான் ஆரம்பிக்குது சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்கா T-க்கு எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா T-க்கு வந்து எனக்கு D இங்க வந்திருக்கா. T-க்கு D அப்ப D. அப்ப LFGD எல்லாமே D ல தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப B அடுத்தது பார்ப்போம். அடுத்து E எனக்கு இங்க E வந்துச்சுன்னா B தான் வரணும். அப்ப DB அப்ப DB இந்த இருக்கா DB அப்ப இது ரெண்டுமே அவுட். இந்த ரெண்டுல தான் ஆன்சர் DBEE கரெக்ட். அடுத்து லாஸ்ட் லெட்டர் N முடிஞ்சு அப்படின்னா C ல தான் முடியும். அப்ப ஆன்சர் B. Raghu jogged 2 kilometers southwest சரிங்களா. சவுத்வர்ட்ஸ்ன்றான்.
அப்ப 2 கிலோமீட்டர் சவுத் வேர்ட்ஸ்ல போறான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து. அண்ட் டர்ன் ரைட் அப்படின்னு சொல்றான். டர்ன் ரைட் வாக் 5 கிலோமீட்டர்ஸ். டர்ன் ரைட் வாக் 5 கிலோமீட்டர்ஸ் சொல்றான். ஹி அகைன் டர்ன் ரைட் அண்ட் வாக் அண்ட் ஜாகிங் 8 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றான். அப்ப அகைன் டர்ன் ரைட் இங்க 2 இங்க, அப்ப இது வரைக்கும் 2 இது வரைக்கும் 6. சரிங்களா? இன் விச் டைரக்ஷன் வாஸ் சீயிங் மூவிங் லாஸ்ட். இப்ப கடைசியா எந்த திசையை நோக்கி ஓடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கான். சரிங்களா? பி குவிக் அதான் ZC OS நமக்கு என்ன கொடுத்திருக்கான் GAI இருக்காங்க. then the code of the last letter of third word. சரிங்களா? in the sentence of I love my country. சரிங்களா? I love my country சொல்லிட்டாங்க. அப்ப இந்த I love my country இதுதான் சொல்லிருக்காங்க. அப்ப இதுல லாஸ்ட் லெட்டர் என்னோட லாஸ்ட் லெட்டர் third word இந்த சென்டென்ஸ். சரிங்களா? அப்ப அது 1 இது 2 3. சரிங்களா? ஒய். சரிங்களா? ஒய்யோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். நல்லா மறந்துறாங்க. then the code of last letter of third word அப்படின்னு இருக்கான். third word in the sentence I love you. அப்ப I 1 2 3. சரிங்களா? அப்ப மூணாவதுல என்ன சொல்லிருக்கான் லாஸ்ட் லெட்டர். சரிங்களா? ஒய். சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த BE அதெல்லாம் மாத்திருக்கான். அப்ப B எப்படி மாறி இருக்கு Z மாறி இருக்கு. அப்ப B க்கு முன்னாடி A க்கு முன்னாடி Z, அடுத்து E க்கு முன்னாடி ரெண்டாவது லெட்டர் என்னது C. கரெக்டா? அப்ப Y க்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் ரெண்டாவது லெட்டர் WXY. அதான Y க்கு முன்னாடி ரெண்டாவது லெட்டர் எனக்கு என்ன W. ஆன்சர் ஆப்ஷன் A. A man walked 7 kilometers towards south. A man walked 7 kilometers towards south. Okay, 7 kilometers towards south starting point la irundhu. Then turn left after walking 5 kilometers. Turn left after walking 5 kilometers. He turned right அப்படினு சொல்றாங்க. Turn right. Okay, turn right and walk 7 kilometers அப்படினு சொல்லிருக்காங்க. In which direction he now facing from starting point? Starting point வந்து இது என்ன அப்படினு சொல்லி கேக்குறான். Starting point வந்து இது என்ன நமக்கு டைரக்ஷன். Starting point ஓட south இது east. South east is the answer. Option C ல இருக்கு. ஸ்டேஜ் அப்படினா எழுதிருக்க TUBHF இருக்காங்க. S T ஆ மாதிரி இருக்கு, T U ஆ மாதிரி இருக்கு, A B ஆ மாதிரி இருக்கு, G H E F ஆ மாதிரி இருக்கு. அப்ப stranger அதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும் S T T U R R S A B N O G H E F R S இது ஆன்சர். T U S B O T U S B O H F C ஆன்சர். Somu travel from point A straight to B. Point A ல இருந்து point B வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. அந்த distance is 12. அப்ப A க்கும் B க்குமான distance வந்து 12. அது எப்படி இருக்கு? நார்த் இருக்கா, சவுத் இருக்கா, ஈஸ்ட் வெஸ்ட் ஏதோ ஒண்ணு. He turned right and travel 8 kilometers ன்றாங்க. Turn right travel 8 kilometers ன்றாங்க. Okay, 8 kilometers ன்றாங்க. And reach point C. Okay, point C. From that position took a right turn. இங்க இருந்து ரைட் டர்ன் பண்றாங்க. சரிங்களா? ரைட் டர்ன் இந்த சைடு வந்திருக்கும். ரைட் டர்ன் 6 kilometers. அப்ப இது மிடில் 6 kilometers. Okay. And reach point D. Okay, point D ன்றாங்க. How far he is away from the starting point. Starting point ல இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படினு சொல்லி நமக்கு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப பைத்தாகாரஸ் தியரம் 8 இங்க என்ன இருக்கு ஒரு 6. அப்ப 36 ஒரு 64 0 1 100. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் இது 10 kilometers is answer. 10 kilometer A பைத்தாகாரஸ் தியரம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ஒரு வேர்ட் கொடுத்திருக்கான், அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கான். பார்க்கலாம் எப்படின்றது. சரிங்களா? PO RR I DGE அதுதான் நம்பர். இது நம்பர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இந்த நம்பரோட பொசிஷனை தான் இன்டர்சேஞ்ச் பண்றான். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்றப்ப எப்படி மாறி இருக்கு 8 7 அப்படின்றது 8 7 தர்க்கா GE. சரிங்களா? E தான் ஃபர்ஸ்ட் வருது, G தான் ரெண்டாவது வருது.
ஃபர்ஸ்ட் அப்ப 8 7 தான் தூக்கி போடுறான். அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா PO போடுறான். PO அப்படின்றது 1 2. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா DIRRன்றான். அப்ப DIRR அப்ப 6 5 4 3 6 5 4 3. சோ இதான் கன்வர்ஷன். இந்த நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கான், கன்வெர்ட் பண்ணி பக்கத்துல எழுதி இருக்கான். சோ அப்ப இந்த கோட் which word will be written, எந்த வேர்டுக்கு இந்த கோட் வந்திருக்கும்னு கேட்டிருக்கான். இது வரைக்கும் நம்ம என்ன கேட்டிருந்தோம் क्वेश्चनல அப்படின்னா ஒரு क्वेश्चन கொடுத்து ஆன்சர் கேட்டிருந்தோம். ஆனா இதுல மட்டும் தான் என்ன ஒரு கோட் கொடுத்திருக்கான், அந்த கோட் எந்த வேர்டுக்கு வரும்னு கேக்குறான். சரிங்களா? அப்ப இந்த கோடோட பொசிஷன் எப்படி இருந்திருக்கும், இதான அந்த கோடோட பொசிஷன், இந்த தான ஆன்சர் ஃபிகர். அப்ப இதுவும் ஒண்ணுதானே. அப்ப இது எத்தனாவது எழுத்தா இருக்கும், 8 7 1 2 6 5 4 3 இதான் அதோட கோடா இருக்க முடியும். அப்ப 1 2 ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும், PR அதுல தான் ஆரம்பிச்சிருக்கணும். 1 2 அடுத்து 3ஆம் நம்பர் இருக்கு, 3 4 இங்க இருக்கா. அப்ப ES அடிச்சாச்சு. 3 4 அடுத்து என்ன இருக்கு, 5 6 அதானே, 5 6 TI 5 6 அடுத்து 7 8 GE இருக்கா. ஆப்ஷன் B ல இருக்கா, PRES பிரஸ்டீஜ் இருக்கா. ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்து Leela starts from point. Leela starts from a point and walk 1 kilometer towards east 1 kilometer starting point la irundhu 1 kilometer east la pora and turn left and walk 2 kilometers and turn left walk 2 kilometers and turn right and walk 2 kilometers turn right walk 2 kilometers again அப்படிட்டாங்க. she start towards the point 2 kilometer towards her right ன்டா. சரிங்களா? அப்ப மறுபடியும் ரைட்ல 2 kilometers போயிடுறா. ஓகேவா? from where again she walk 1 kilometer from left ன்டா. அப்ப 1 kilometer from left அப்படினு சொல்றா. அப்ப 1 kilometer from left அப்ப 1 kilometer. சரிங்களா? இங்க 2 kilometer இது 1 kilometerனால கொஞ்சம் கேப் விட்டுருக்கேங்க. சரிங்களா? how far she from starting point வந்து இது எந்த தூரம் அப்படினா இதுல இருந்து இது 1 kilometer இது 1 kilometer. அப்ப ஆன்சர் நமக்கு 2 kilometer is the answer D. So அடுத்த क्वेश्चंस பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் இத எப்படி எழுதி இருக்கா அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்ப 6 6 பிரிச்சிருக்கான் 2. அப்ப சரி பாத்துறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துறோம். டிஸ்ட்ரிபியூஷன் தான் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் தான் கேக்குறான். அப்ப அதுக்கு பேர் என்ன கோட், சப்ஸ்டிடியூஷன். அப்ப 2 4 6 2 4 6 அப்ப 6 6 பிரிச்சிருக்கான். சரிங்களா? முதல் 6 தான் இந்த 2 4 6 அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருக்கானா, இது அப்படியே எழுதிருக்கானா, IT SB US இருக்கா. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், இந்த T அங்கிட்ட இருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிருக்கானா, எதிர்க்கா NOIT இருக்கா. இந்த சேம் வே டிஸ்ட்ரிபியூட் அதே தான் அப்படி எழுதணும். அப்ப 2 4 6 அப்ப எடுத்துடலாம் IR TS ID. அடுத்து இங்க வரப்ப UO IT UB இருக்கா கியூப். ஓகேவா? சோ IR TSI D. அடுத்து என்ன இருக்கு, இது இருக்கு காமன் அதானே. அடுத்து என்ன இருக்கு, D க்கு அடுத்து அப்படின்னா நமக்கு என்ன வந்துருச்சு, U வந்துருச்சு அதானே. ஏன்னா அங்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூஷன் N. சரிங்களா? அப்ப அங்கிட்ட இருந்து வர்றப்ப நமக்கு என்ன வந்திருக்கு N. அப்ப NO அதானே ITBU NOITBU இருக்கா. NI ஆப்ஷன் D ல IRTS இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எழுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது எழுதுறது எந்த ஆப்ஷன்றதை சூஸ் பண்றதை கரெக்டா பண்ணிரும். ஆப்ஷன் A. சோ அடுத்து ரங்கா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். சரிங்களா? வீட்ல இருந்து கிளம்புறான் டுவர்ட்ஸ் சவுத்ன்றான். அப்ப ஹவுஸ்ல இருந்து சவுத்துக்கு போறான். வாக் 60 meters
so இது வந்து 60 meters அப்ப இதான் starting point. Then he turned east towards east direction. அப்ப east direction walk 40 meters. Okay, 40 meters now. And turn towards north 30 meters ன்றான். North 30 meters. ஏன்னா இது 60 meters 30 meters சின்ன கோடா போட்டிருக்கேன். சரிங்களா? And stop. இதுதான் என்ன அப்படின்னா stop பண்ணிட்டான். சரிங்களா? ஸ்டாப் பண்ணிட்டான். How far he away from house. ஹவுஸ்ல இருந்து இது எவ்வளவு தூரம்னு கேக்குறான். ஹவுஸ்ல இருந்து இது எவ்வளவு தூரம்னு கேக்குறான். சரி அப்படிங்களா? இது 40, அப்ப இது 30. கரெக்டா? அப்ப 40 30. சோ அப்ப 900 or 1600. சரிங்களா? அப்ப ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2500. அப்ப இந்த ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 50. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 50 மீட்டர். சரிங்களா? ஆப்ஷன் சில இருக்கா? ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா क्वेश्चन நம்பர் 3 ஓட பார்ட் 1 பார்த்திருக்கோம். அடுத்து நான் பார்ட் 2ல சந்திக்கிறேன். Thank you.